Hi and welcome to the Choreo Talk 12th episode of பெட்டகம். அகம் உயிராக, சுவை உளமாக, இழை உடலாக இயல்வது கூத்து அப்படின்னு புலவர் பெருமான் சாத்தனால் அவர்கள் அவரோட நூல் ஒன்றுல குறிப்பிட்டிருக்காரு. இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடனம் என்பது மனதில் தோன்றிய எண்ணங்களுக்கு உயிரோட்டமும் உருவமும் கொடுத்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை என்பதாகும். இப்படிப்பட்ட இந்த அழகான நடனத்துறையில தன்னோட கால் தடத்தை பதிச்சு தனக்கான ஒரு அங்கீகாரத்தையும் உருவாக்கி நிறைய சாதனைகளை படைச்சு இன்னும் நிறைய கனவுகளோட தன் இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட். வேற யாரும் இல்லை, கிங்ஸ் ஆஃப் டான்ஸ்ல சீசன் 1ல நம்ம நிறைய பேரோட அபிமானத்தை ஈன்ற ஜோயல் விக்டர் தான் நம்ம கெஸ்ட் ஆஃப் த ஷோ டுடே. அண்ட் இவர் ஒரு ஆச்சரியமான ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னார். என்னன்னா, நம்ம எல்லாராலையுமே சூப்பராக டான்ஸ் ஆட முடியும், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பெஸ்ட் டான்ஸர் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு அழகான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் அஸ். வெல்கம் டு தி ஷோ ப்ரோ. சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் அப்படின்னா என்ன? என்னை பொறுத்தவரையிலும் டான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான்ஸ் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அதாவது மக்கள் தோன்றிய காலத்துல நம்மளால பேசக்கூட முடியல, மொழி இல்லாத டைம்ல கூட செய்கை மூலியமா தான் வெளிப்படுத்தினாங்க. ஓகேங்களா? டான்ஸ்ன்றது பாட்டு போட்டு ஆடுறது டான்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்குமே நம்ம பண்ற ஒவ்வொரு அசைவும் டான்ஸ் தான். இந்த யூனிவர்சல்ல இருக்கிற எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா டான்ஸை குறிப்பிடுது. டான்ஸ் இல்லாத விஷயம் இந்த வேர்ல்டுலே கிடையாது. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்களேன், காற்று எடுத்துக்கோங்க, காற்றலை எடுத்துக்கோங்க, இல்ல நம்ம பேசுற வாய்ஸ் அதோட ஃப்ரீக்வன்சி, அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க, கீழே இறங்குது மேலே ஏறுது, கீழே இறங்குது மேலே ஏறுது. எல்லாத்துலயும் ஒரு அசைவு இருக்கு. நம்ம உலகம் சுத்துதுன்னு சொல்றாங்க, கரெக்ட் தான். ஆனா உலகத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா டான்ஸ்ன்ற ஒரு கருக்குள்ள இருந்து தான் உருவாகுது. சோ ரிதம், டான்ஸோட பேசிக் பாத்தீங்கன்னா ரிதம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மரம் ஆடுறதுல பார்க்கலாம், நீங்க வண்டி ஓடுறதுல பார்க்கலாம், மோட்டார்ல பார்க்கலாம், தண்ணி ஓடுறதுல பார்க்கலாம், தண்ணி சொட்டுறதுல பார்க்கலாம், மேகம் ஆடுறதுல பார்க்கலாம். எல்லா விஷயத்துலயுமே டான்ஸ் இருக்கு. சோ என்ன பொறுத்தவரை டான்ஸ்ன்றது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ், ஒரு யூனிவர்சல் ஆர்ட். நம்மளுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம யாருன்றத பிரதிபலிக்கிறது தான் டான்ஸ். டான்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் கோசரம் வந்தது. பட் ஆனா மோர் தென் அ கம்யூனிகேஷன், இட் இஸ் லைக் எக்ஸ்பிரஸிங் அவர் செல்ஃப். நம்மளுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம எப்பேற்பட்ட ஆளு, அதை எப்படி எடுத்துன்னு போலாம் அப்படின்ற விஷயம் தான் டான்ஸ். சோ சுருக்கமா சொல்ல போனா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு நிறைய டிபேட்ஸ் நடந்திருக்கும். நான் அதுக்குள்ள போல. பட் கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது டான்ஸா தான் இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட தாட். பிகாஸ் அதுதான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாத்துக்கான கரு. கடவுள் தான் எல்லாத்துக்கான கருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சோ டான்ஸ் இஸ் காட் அப்படின்னு நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்குள்ள எப்படி ஒரு டான்சர் ஒளிஞ்சிருக்காரு அப்படின்றத நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? சோ நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல வந்தா, பேசிக்கா பாத்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல குட்டியா எல்லாரும் சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல ஆடினேன்னு. சின்ன வயசுல எல்லாருமே தான் ஆடுவாங்க. இப்ப என் பையனும் ஆடுறான், எல்லா குழந்தைங்களும் ஆடுவாங்க. பாட்டு போட்டா ஆடுறது. நான் அதுதான் சொன்னேன்ல, டான்ஸ் நேச்சர், அதுதான் பேசிக். எல்லாருக்குமே டான்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ நானும் சின்ன வயசுல ஆடி இருக்கேன். வெளியெல்லாம் போனேன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, நாங்க எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா பண்ணையில பால் கறப்பாங்க. டெய்லி நான் தான் போயிட்டு சொம்புல வாங்கி வருவேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது நாங்க போனாவே ஒரு பாட்டை போட்டு என்ன ஆட சொல்லிட்டு தான் சொம்புல பால் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. நான் ஒவ்வொரு தடையும் அங்க ஆடுவேன் இப்படின்றது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ், அந்த ஆக்ட் எல்லாமே அப்படியே டோட்டலாவே போயிடுச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் சுத்தமா ஆடினது இல்ல. என்னைக்காவது இந்த ட்ரில் கல்ச்சரல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அட்டெண்டன்ஸ் கோசரம் சும்மா போய் நிப்பேன், எங்கேயாவது ஒரு மூலையில நிப்பேன், பின்னாடி நிப்பேன். ஆடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது முதல் ரோல போட்டுருவாங்க. அது எப்படி போவாங்கன்னே தெரியாது. கூட ஆடின பசங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க. ஒரு 10 பேர் மட்டும் நாங்க இருப்போம், முன்னாடி ஆடுவோம். சோ அப்பெல்லாம் எனக்கு டான்ஸ்ல ஒரு பேஷன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எனக்கு நடக்க கூட தெரியாது. உண்மையா சொல்ல போனா, நடக்கும் போது நம்ம எப்படி நடப்போம், ரைட் லெக் எடுத்து வச்சா லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்ல போவோம், லெஃப்ட் லெக் எடுத்து வச்சா ரைட் ஹேண்ட். நான் நடக்கும் போது ரைட் லெக் ரைட் ஹேண்ட் ரெண்டும் ஒரே சைட்ல தான், ரோபோட் மொத்தம் போவேன். சோ அப்படிதான் இருந்தேன். நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன், MCC. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர் ஐ எக்ஸ்ப்ளோர் மை செல்ஃப் as a dance. சோ நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்ன ஜூனியர்ல என் கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவா போட்டு ஜூனியர் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு ஆக்ட் பிளான் பண்ண சொன்னாங்க. நான் எல்லாரோட பேர்லாம் வாங்கி இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். கடைசியில டான்ஸ் கொடுத்த பேர் பசங்க எல்லாம் லீவ் போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. என் சீனியருக்கு போய் நின்னா, எனக்கு தெரியாது, நீ தான் ஓனர், நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நைட்டோட நைட்டு உட்காந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, இஸ் அ நார்த் இந்தியன் ஆக்சுவலி. சோ நானும் அவரும் நைட்டோட நைட் உட்காந்து இந்த டிவில
டிவில எல்லாம் ஆடுவாங்க பாத்தீங்களா, இந்த மிரர் வச்சு இப்படி போறது, இந்த கயிறு இழுக்கிறது, இதெல்லாமே வந்து டிவில அங்கங்க வந்து பார்த்து கோர்வையா சேர்த்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு அதான் டான்ஸ்னு சொன்னோம். ஆடியன்ஸ் எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிராக்டிஸ் பண்ற டைம்ல காலேஜ் டான்ஸ் டீம்னு ஒன்னு இருந்தது. என்னோட அண்ணா, அவர் தான் என்னோட டான்ஸ் குருன்னு சொல்லுவேன். ஹிஸ் நேம் இஸ் ஆந்தனி ராஜா. அவர் தான் வந்து அங்க காலேஜ் டான்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவர் நான் ஆடுறத பார்த்துட்டு 2-3 தாட்ஸ் சொன்னாரு. சொன்ன உடனே அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடினேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி அங்கதான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி இஸ் a person who is like who doesn't expect anything, but அன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு. நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு. நானும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் பேசணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன். பட் 2 பேரால பேச முடியல, ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. சோ அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு யதார்த்தமா ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது என்ன உரிமையோட கேட்டாரு, ஏன்டா ஆட்னியே ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து சொன்னியா, என்ன எது அப்படி இப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், இல்ல எனக்கு நீங்க யார் என்ன எதுனே தெரியாது, நான் உங்களை மீட் பண்ணணும் தான் இருந்தேன், என்னோட சீனியர்ஸ்க்கும் தெரியாது, உங்க பேரே தெரியாது, அப்புறம் எப்படி நான் தேடுவேன். சோ யதார்த்தமா அப்ப பேசி நான் சொன்னேன், இந்த மாதிரி நல்லா ஆடினேன் அப்படி இப்படின்ட்டு. அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பல மாசங்கள் போயிடுச்சு, டான்ஸ் பத்தியே நான் பேசல, எதுவுமே இல்ல. ஒரு நாள் காலேஜ் டீம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆடிட்டு இருக்கும் போது அவங்கள வந்து 7 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. 7வது ஆள் ஒருத்தர் வர முடியல. சோ அவங்க ஆடும் போது பின்னாடி டான்ஸ் பேனர் பிடிக்கணும், MCC அப்படின்னு ஒரு பேனர் பிடிக்கணும், ஃப்ரண்ட்ல ஆடுவாங்க. அதுக்கு ஆள் இல்லன்னு சொன்னாங்க. அப்ப என் சீனியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சும்மா தானே இருக்க, சும்மா போடா அப்படின்னாங்க. நான் போயிட்டு சும்மா பின்னாடி பேனர் பிடிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த எலாஸ்டிக் பேண்ட் முதல்ல வச்சு ஆடுவாங்க. அந்த எலாஸ்டிக் பேண்ட்ல இழுத்து நான் பிடிச்சிட்டு இருப்பேன், எல்லாரும் ஆடுவாங்க. நான் சும்மா ஒரு ப்ராப்பா பின்னாடி அப்படியே நின்னுந்தேன். ஸ்டேஜ்ல 7 பேர் காட்டணும், அதான் கணக்கு. சோ அந்த மாதிரி நின்னுட்டு இருந்தா அவங்க ஆடும் போது அப்பதான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். லைக் ஓ, டான்ஸ்னா இதுதானே, இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. நான் என்ன பண்ண, அவங்க ஆடுற ஒரு 1-2 மூமெண்ட்டை பார்த்துட்டு வீட்டுல போய் குட்டி குட்டியா பிராக்டிஸ் பண்ணுவேன். சோ ஒரு 3 மாசம் இந்த பிராக்டிஸ் நடந்தது. பிராக்டிஸ் நடந்துட்டு என்னாச்சு, ஸ்டேஜ் போறோம். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். விஜய் டிவி EQன்னு ஒன்னு நடந்திருக்கும். EQன்னு காலேஜ் காம்படிஷன். அதோட சீசன் 2 நாங்க ஆடுறோம், MCC ரெப்ரசென்ட் பண்ணி. சோ ஆடும் போது 7 பேர் எங்கல்ல. அதுலயும் பாத்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து 6வது ஆள் ஒருத்தருக்கு வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி, அதனால வர முடியல. சோ அதனால ஆன் ஸ்டேஜ் கண்டிப்பா 7 பேர் இருந்தாகணும் அப்படின்னாங்க. சோ நான் என்ன பண்ணேன், வேற வழி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலனோனே ஜட்ஜ் வந்து நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் தான் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பையன் பின்னாடி பேனர் பிடிக்கிறதுக்கு சும்மா ஆட சொல்டா, நம்ம எடிட்டிங்ல தான் பேனர் போட்டுக்கலாம், கை கால் ஆட்ட சொல்லு, இது வெறும் ஆடிஷன் தான், ஃபைனல்ஸ் போகும்போது கண்டிப்பா எல்லாம் வந்துருவாங்க அப்படின்ட்டு. சோ நான் அப்ப போய் சும்மா ஓரமா நின்ன. அவங்க ஆடும் போது எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரீகலெக்ட் ஆச்சு. சோ அவங்க ஆடும் போது நான் ஆடிட்டேன். சோ அவங்களுக்கு ஈக்குவலாவே ஆடினன்றத பார்த்துட்டு தான் மாஸ்டர் என்ன சொன்னாரா, என்னோட அண்ணனை கூப்பிட்டு, யார் அந்த பையன், நீ ஆட மாட்டான்னு சொன்ன, பின்னாடி போட்டு ஆடி இருக்கானே, அவனை ஏன் இவ்வளவு நாள் பேனர் பிடிக்க வச்சாங்க. அப்பதான் அண்ணன் வந்து என்ன பிடிச்சி கேட்டாரு, யார்கிட்ட கத்துக்கினே நீ, உனக்கு டான்ஸ் தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்ப சொன்னேன், இல்ல நான் பின்னாடி இந்த வேடிக்கை பார்த்து தான் கத்துக்கினேன், நான் உள்ள இன்வால்வ் ஆகல, நான் எதுவுமே கத்துக்கல, சாரி. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, ஏன்னா மத்தவங்களையும் நான் தப்பு சொல்லக்கூடாது, நான் யாரும் எனக்கு கத்து கொடுக்கல. சோ நான் ரொம்ப பயத்துல வந்து இந்த மாதிரி சொன்னேன், எதுவுமே பேசிக்கல. சரி நாளைக்கு இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்னாரு. காலேஜ் போனேன், அப்ப ஆட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் லெசன். அவர் வந்து எப்படி நடக்கிறதுன்னு கத்து கொடுத்தாரு, எப்படி கை தட்டுறதுன்னு கத்து கொடுத்தாரு. என்னோட முதல் லெசன் அதுதான். தாளம், ஒரு பாட்டை போட்டு அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி கை தட்டுட்டாரு. சோ எனக்கு ரிதம் நாலேஜ் நல்லா இருந்தது அப்படின்னு அப்பதான் சொன்னாரு. அப்படியே குட்டி குட்டியா ஆட ஆரம்பிச்சு காலேஜ் டீம்ல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன். தட் இஸ் ஹவ் மை டான்ஸ் லைஃப் ஸ்டார்டட். அதுதான் என்னோட பேஷன். ஆக்சுவலி அப்படிதான் டெவலப் ஆச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் EQ விஜய் டிவி அப்படி சொன்னீங்களா, அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நான் உண்மையா சொல்ல போனா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அதான் EQ தான். பட் இட் வாஸ் a failure. நாங்க ஸ்டேஜுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டோம், எல்லாமே ஆடிட்டோம். ஷூட் எப்பவுமே வந்து முன்ன பின்ன தான் நடக்கும். சோ ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே போயிட்டோம். ஈவினிங் போயிட்டு காலேஜ்ல முடிச்சுட்டு பிராக்டிஸ்ல ரெடி ஆயிட்டு நின்னுட்டு இருக்கோம். பேக் ஸ்டேஜ்ல ரெடி ஆயிட்டு இருக்கோம். சம் டெக்னிக்கல் இஷ்யூனால ஷூட் தள்ளி போய் அடுத்த நாள் விடிய காத்தால 4 மணிக்கு ஆடுறோம். செட்டுல பின்னாடி நல்லா படுத்து தூங்கிட்டு, அடுத்தது நீங்க தான் அப்படின்னு ஏஞ்சி மூஞ்செல்லாம் கழுவுல, என்ன பண்ண ஏது பண்ண தெரியல, மைண்ட் ஃபுல்லா பிளாங்க். எனக்குன்னு இல்லை, என் டீம் பசங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஏஞ்சி அப்படியே போய் நிக்கிறோம், மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு. பாட்டை போட்டாங்க, நான் பாட்டுன்னு ஒரு சைடு ஆடிட்டு இருக்கேன், டீம் பாட்டுன்னு ஒரு சைடு ஆடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம், தோத்துட்டோம் நாங்க. கண்டிப்பா அது வந்து செமிஃபைனல்ஸ் தோத்துட்டு நான் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வெளியே வரும்போது என் அண்ணன் அதே இடத்துல புடிச்சு, இன்னொரு தடவை டான்ஸ் அப்படின்னு ஏதாவது உன்னை பார்த்தனா உன்னை கொன்றுவேன், என் பக்கத்துல சுத்தாது, என் பின்னாடியே வராதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அங்க ஒரு பெரிய சண்டையே நடந்தது என் டீம் பசங்குள்ள. எல்லாம் பேசி அந்த டீம் உடஞ்சு எல்லாரும் பிரிஞ்சாங்க. பட் நான் அடுத்த நாள் காலையிலேயே அவர் பிராக்டிஸ் பண்ற அதே இடத்துக்கு பேக் மாட்டிட்டு போய் நான் கம்முன்னு உட்காந்துருந்தேன். ஒரு 1 hour 2 hour கழிச்சு என் அண்ணனே வந்தாரு. வந்துட்டு, நீ என்னடா இங்க பண்றேன், இல்ல சும்மா இங்கே பிராக்டிஸ் பண்ணி பழகிடுச்சு, எனக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசு இல்ல, சும்மா அது உட்காந்துட்டு போலான்னு வந்திருக்கேன், கிளாஸ் முன்ன ஸ்டார்ட் வரலாம் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் என் அண்ணன் வந்து, சரி ஓகேவா நம்ம மட்டுமா பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் என் அண்ணன் மட்டும் 2 பேர் மட்டும் அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்
வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. பெயின் ஜாஸ்தி, ஃபெயிலியர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா பல லட்சம் பீப்புள் முன்னாடி நான் தோத்தேன். பட் அதை வந்து நான் லேர்னிங்கா எடுத்தேன். நான் தோத்தது வந்து பார்த்துட்டு டிராப் ஆகி நிக்கல. நான் அடுத்த லெவலுக்கு போகணும், நான் தோத்துட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம் தோத்துட்டேன், பரவாயில்லையே. எனக்கு அப்போ ஒரு தைரியம் வந்தது. ஓ இதுதான் தோல்வியா, இதை நினைச்சுதான் இவ்வளவு நாள் பயந்து இருந்தோமா, ரொம்ப பெருசா ஒன்றும் தெரியல என்ன, அந்த ஒரு டைம் உனக்கு ஒரு அசிங்கம், பரவாயில்லையா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு 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 ஸ்பார்க் வந்தது. ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு தைரியம் வந்தது. இதுதான் தோல்வின்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்னடா, வாடா பாத்துக்கலாம், இனிமேல்ட்டு எவ்வளவு தோல்வி வரப்போகுது, வா பாத்துக்கலாம், ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. ஸோ அப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஓகே, நமக்குள்ள இருக்க பயத்தை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பயம் வந்து நிறைய விதமான பயம் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி விதமான பயம் இருக்கும். ஒன்னு வந்து ஷைனஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆயிடுமோன்ற பயம். இந்த பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க மோஸ்ட்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே தடங்களா இருக்க விஷயம் இந்த ஒரு பயம் தான். அந்த ஒரு பயத்தை உடைக்கிறதுக்கு முக்கியமான ஆயுதம், முக்கியமான இல்ல ஒரே ஆயுதம் நான் என்னன்னு சொல்லுவேன்னா டான்ஸ் தான் சொல்லுவேன். நீங்க அதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உலகத்துல உள்ள எந்த சேலஞ்ச், எந்த பயத்தை பற்றியும் நீங்க கவலையே பட மாட்டீங்க. இது என்னோட லைஃப்ல நடந்த விஷயம். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். Okay, and how do you improvise yourself? என்னோட ஃபீல்டு டான்ஸ் அப்படின்ற ஃபீல்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே வந்து நம்பர் 1 டான்சர்னு சொல்ல முடியாது, நம்பர் 1 டான்சரா இருக்க முடியாது. ஏன்னா டான்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல, அது கடல் கிடையாது, அது வந்து ஒரு யூனிவர்ஸ். இட்ஸ் a மில்கி வே, thousands of மில்கி வேஸ் டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லைன்றதே கிடையாது, வானத்துக்கு எல்லை இல்ல, அதே மாதிரி டான்ஸ்க்கு எல்லை கிடையாது. ஏன்னா ஒரு நாளும் அப்கிரேட் இருக்கும். சோ நம்ம வந்து நான் தான்டா சூப்பர் டான்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதுவும் ஒரு விதமான பயம் தான். அந்த பயம் தான் எல்லா டான்சரையும் வந்து டான்சரா வைக்குது. ஏன்னா எவ்ரி சிங்கிள் டே we learn something, we analyze something. ஐயோ இவன் சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டானே, இவன் இந்த விஷயம் பண்றானே, நல்லா இருக்கே, இது எப்படி பண்றான் அப்படின்றத கத்துக்கிட்டு இதை விட இதை வேற விதமா என்ன பண்ணலான்ற எக்ஸ்பெரிமெண்டேஷன் உள்ள நாங்க இறங்குவோம். டிஃபரெண்டா பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி ட்ரை பண்ண விஷயம் நல்லா இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுவோம். ஷேரிங் நாலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த பேசிக் குவாலிட்டி ஆஃப் அ டான்சர். சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கின விஷயத்த தனக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ளே வச்சுக்கினா புது விஷயம் உள்ள வரதுக்கான இடம் இருக்காது. நம்ம எப்பவுமே நம்மள வந்து எம்டியாவே வச்சுக்கணும். ஒரு விஷயம் கத்துக்கிறேன்னா, நான் ஃபுல் ஆயிட்டேனா, அந்த விஷயத்த நான் திருப்பி வெளியே எல்லாருக்கும் கொடுத்தணும். அப்பதான் என்னோட இன்டர்னல் சோல் வந்து காலியாகும், புது விஷயம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ நான் கத்துக்கிட்டு அடுத்த விஷயத்தை. சோ எவ்ரி டே இஸ் a learning, every day is an upgrade. You can't stop something. If you stop, you're not a dancer. You can't be a dancer. You will never be a better dancer. So every single day you can be only a better dancer. You can't be a great dancer. So every single day is a learning phase. Okay bro, actually ஒரு டான்சருக்கு must have qualities தான் என்னென்னவா இருக்கும்? சோ முதல் விஷயம் ஒரு டான்சருக்கு தேவையான குவாலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேஷன்ஸ், பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு பேர் ஆளா வேணா இருக்கலாம். சோ we can be a basic dancer, we can be a high like பிரம்மாண்டமான டான்சர், வேர்ல்ட் ரெனோன் டான்சரா கூட இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லனா you can never be a dancer. So first basic thing வந்து பேஷன்ஸ் சொல்லுவேன். செகண்ட் பேசிக் திங் வந்து பாத்தீங்கன்னா சரண்டர். You have to surrender yourself. ஒரு டான்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கால்ல விழுறதுக்கு தயாரா இருக்கணும். கால்ல விழுறதுன்னா எல்லா கால்ல விழுறதுன்னு சொல்ல, எந்த ஒரு விஷயம்னாலும் கத்துக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சரண்டர் ஆகணும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது, எல்லாமே பாசிட்டிவா பார்க்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஆடுதுன்னா அந்த குழந்தை எனக்கு கத்து கொடுக்குதுன்னா, நான் பெரிய டான்சர், நான் என்ன உங்ககிட்ட கத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல வந்து நான் போவே மாட்டேன். நான் இல்ல எந்த டான்சரும் போக மாட்டாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பையன் கிட்ட ஒரு டேலண்ட் இருந்தா கூட அதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு. சோ யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப். ஒரு நேச்சர் கிட்ட நீங்க உங்களை ஒப்படைக்கணும். ஒப்படைச்சா மட்டும் தான் வந்து நீங்க வந்து ஒரு பெட்டர் டான்சரா இருக்க முடியும். சோ ஃபர்கிவ்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயம் டான்சர் லைஃப்ல நிறைய தப்புகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய ஹியூமிலிட்டிஸ் வரும். சோ எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க மறந்து மன்னிச்சாதான் உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் இருக்காது. நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், உங்களோட வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம், நீங்க கத்துக்க ஆரம்பிக்கலாம், நீங்க எவால்வ் ஆக ஆரம்பிக்கலாம். அண்ட் ஃபைனல் திங் வந்து பாத்தீங்கன்னா ஃபியர்லெஸ்னஸ். பயப்படவே கூடாது. எந்த ஒரு விஷயம்னாலும் பயப்படாம இறங்கி வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு. அது டான்ஸ் லைஃபா இருந்தாலும் சரி, எந்த லைஃபா இருந்தாலும் சரி. பயம்ன்றது ஒரு குருட்டு பயத்தை பத்தி நான் சொல்ல, தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பண்ணணும். ஃபெயில் ஆகிறதுக்கான பயமோ திங்கிங்கோ இருக்கக்கூடாது. ஃபெயில் ஆனா ஆகிறோம், என்ன போகுது, உயிரா போகுது, இல்ல பரவாயில்ல, ஃபெயில் ஆகிறோம், கத்துக்க போறோம், அடுத்தது இருந்து கத்துக்க போறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தேவை. So these are the best qualities or like basic quality that every dancer must need அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் ஜர்னர் அப்படினா எதுவா இருக்கும்? மத்த டான்சர்ஸ் பத்தி பேசல. சோ இது மட்டும் நான் என்ன பத்தி பேசுறேன். சோ கம்ஃபர்ட் ஜோன் உள்ள வந்து கம்ஃபர்ட் ஜோன்ற ஒரு விஷயமே வந்து இருக்க கூடாது ஒரு டான்சருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா உங்களை சொல்றது வந்து நீ யூஆர் a dancer, ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணாலும் அது டான்ஸ் தான். அது வந்து உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க கத்துக்கினீங்கன்னா, நான் சொன்னல நாலேஜ் அது இருக்காது, உள்ளுக்குள்ள இவ்வளவுதான் இருக்குன்னு இருக்கும். நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபெயிலியர் நான் சொன்னல, கத்துக்கிட்டு ஃபெயில் ஆகட்டும். சோ இப்போ எனக்கு பிடிச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் பிடிக்கும், அர்பன் பிடிக்கும், இந்த மாதிரி ஜானர் பிடிக்கும். பட் நான் பயப்படுற ஒரு ஸ்டைல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசிப்ளின்டு ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கு. பரதநாட்டியம், பேலே, ஜாஸ், சால்சா இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து டிசிப்ளின்டான ஸ்டைல். அதாவது இப்படின்னா இப்படிதான் பண்ணணும், நீ உன் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு விதமான மேதைகள் எல்லாம் சேர்ந்து
சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சர், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருக்கு. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கத்துக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். பட் அந்த விஷயத்தை கத்துக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. சோ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள கண்டிப்பா இருக்கக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து கத்துக்கணும். அதுதான் வந்து என்ன பொறுத்தவரையில பெட்டர் அப்படின்றது சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து ஒரு வெர்சடைல் டான்சரா இருப்பீங்க. இல்லனா வந்து உங்களுக்குன்னு ஒரு பேர் வந்துரும், இந்த டான்சர் அப்படின்னு வந்துரும். இஸ் an hip hop dancer, இஸ் a contemporary dancer, இஸ் a freestyle dancer, இஸ் an urban dancer, இஸ் a b-boy அப்படின்னு வந்துரும். டான்சர் அப்படின்னு வராது. என்ன பொறுத்தவரையிலும் ஒரு டான்சர்னா இஸ் a dancer. நீ என்ன பாட்டு போடு, என்ன வேணா பண்ணுவான், ஏன்னா அவன் தான் ஒரு டான்சர். அதுதான் என்னோட தாட். பட் இவ்ளோ ஜானர் எப்படி உருவாச்சு? சரி, நிறைய மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல இறங்கி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றதுதான் வந்து டான்சஸோட ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி அண்ட் கல்ச்சர் சொல்றாங்க. நம்ம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ்க்கு வந்து பேசிக் ஃபார்ம் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். அதுல இருந்து எவால்வ் ஆகி போறதுதான் வந்து டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ். நீங்க எல்லா ஸ்டைலுக்கும் பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஒன்னா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்துக்குமே தாளம் ஒண்ணுதான், ராகம் ஒண்ணுதான், பட் மூவ்மெண்ட்ஸ் வேற, எடுக்கிற பாட்டு வேற. சோ அந்த மாதிரி நீங்க நிறைய பாட்டு பார்க்கலாம். இப்போ ஃபோக் ஒரு பாட்டு எடுக்கலாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பாட்டு சொல்லலாம்? ஒரு ஃபோக்ல நல்ல பிடிச்ச பாட்டு டங்காமாரி எடுத்துக்கோங்க. ஓகே, சோ டங்காமாரி ஊதாரி புட்டுக்கு நானி நாரி ரூட் எடுத்து கோடு, இது எல்லாமே 4 தாளத்துல போகுது. 1 2 3 4 5 6 7 8, இது 4 தாளத்துல போகுது. பட் இதுக்கு பின்னாடி பேசிக்காவே ஒரு தாளம் போகுது. 1 2 3 4 5 6 7 8, இந்த தாளத்துல தான் அந்த ராகம் உட்காருது. சோ அதே மாதிரி ஜானர் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் விஷயத்த வந்து காமனா அவங்க கத்துக்கிற விஷயத்துல இருந்து டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது சக்சஸ் ஆனா அதுக்கு ஒரு பேர் வச்சு எடுத்துன்னு போறாங்க. சோ ஹிப்ஹாப் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஹிப்ஹாப் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டைல் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையா பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப்ன்றது ஒரு கல்ச்சர். ஓகேங்களா? அது ஒரு நாகரிகம். ஹிப்ஹாப் வந்து 5 விதமான எலிமெண்ட்ஸ் சேர்ந்ததுதான் ஹிப்ஹாப். சோ அது எதுன்னு பாத்தீங்கன்னா எம்சிங், நம்ம பேசுறது, அதுக்கப்புறம் டிஜேயிங், அந்த டிஸ்க் ஸ்கிராச் பண்ணி டிஜே பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிட்டி, செவுத்துல வரைவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பி பாயிங்னு ஒன்னு வரும். பி பாயிங்னா வந்து இந்த தலைகீழ சுத்துறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ ஃபைனல் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 விஷயமும் வந்து சேர்ந்து வந்ததுதான் ஹிப்ஹாப். இந்த 4 விஷயத்துலயும் ஒரே கருவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ். இது எல்லாத்தோடையும் சேரும். சோ இப்படிதான் வந்து ஹிப்ஹாப்னு வந்தது. சோ அதுல இருந்து விலகி டிஃபரெண்டா வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா அர்பன் அப்படின்ற ஒரு ஸ்டைல். அதுல இருந்து டிஃபரெண்டா வந்ததா லிரிக்கல் என்னன்னா ஹிப்ஹாப் வந்து பீட்டுக்கு ஆடுவோம். லிரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளுக்கு உச்சரிச்ச மாதிரி. சோ இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் வந்து தான் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. பட் எல்லாத்துக்கான கரு வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம், டான்ஸ் தான். சோ அந்த கரு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ஸ்டைலுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகே, அப்போ எல்லாராலையுமே டான்ஸ் ஆட முடியும்ல? கண்டிப்பா முடியும். நான் அதுதான் சொன்னேன்ல, நம்ம இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளேயும் வந்து டான்ஸ் இருக்கு, எல்லாரையும் டான்ஸ் ஆட முடியும். எல்லாருமே ஆடுவாங்க. நீங்க ஆடுவீங்க, நான் ஆடுவேன். நான் தான் சொன்னேன்ல, இந்த உலகத்துல இருக்க வாழும் வாழாத மூவபிள் அண்ட் இன்மூவபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குள்ளயுமே வந்து டான்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம யார வேணாலும் டான்ஸ் கத்துக்க வைக்கலாம். பொறுமையா இருக்கணும். இவ்வளவு டைம் ஆகுது, நான் இதுக்குள்ளே கத்துக்கணும் அப்படின்னு நீங்க அவசரப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கத்துக்கவே முடியாது. டைம் எடுத்து கத்துக்கணும். பேசிக்ஸை கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயத்துக்குமே பேசிக் தேவை. அதாவது ஆனா அவனா ஏபிசிடி தெரியாம நான் டைரக்டா வந்து என் பையன் பாட்டெல்லாம் பாடுறான், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அனுப்புறேன்னா அனுப்ப முடியாது. ஆனா அவனா ஏபிசிடி தான் கரு. அந்த கரு இல்லாம நம்மளால வார்த்தைகள் கத்துக்க முடியாது, எதுவுமே இல்லை. அதுதான் பேசிக். கரெக்டா? ஆனா அந்த விஷயத்த நம்ம இதோட மறக்கிறோமா? இல்ல. நம்ம இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷத்துல ஏபிசிடி சொல்ல சொன்னாலும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதான் பேசிக். அந்த மாதிரி டான்ஸ்க்கான பேசிக் வந்து பாத்தீங்கன்னா ரிதம், அதாவது தாளம், அதுக்கப்புறம் ராகம் அண்ட் அந்த வேரியேஷன்ஸ், இதெல்லாம் கத்துக்கிட்டாவே டான்ஸ் கத்துக்கலாம். அண்ட் இது வந்து ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்கணும். எவ்ரி டே யூ ஹேவ் டு லேர்ன் தி பேசிக்ஸ். எவ்ரி சிங்கிள் டே. நான் பேசிக் கத்துக்கிட்டேன்டா, நான் அட்வான்ஸ் போயிட்டா, நான் பேசிக் கத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களால பண்ணவே முடியாது. பேசிக் ஒவ்வொரு நாளும் பேசிக் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணா எல்லாருமே டான்சர் ஆகலாம். எல்லாருமே டான்சர் ஆகலாம் இல்ல, எல்லாருமே டான்சர் தான், பெட்டர் டான்சர் ஆகலாம். ஓகே ப்ரோ, உங்களோட லைஃப்ல நீங்க ஃபுல் ஃபிளெஜ் டான்சரா ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள வந்த பாசிட்டிவ் சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் என்ன? நிறைய சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ் இருந்து, சைக்காலஜிக்கல், பிசிக்கல். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கலா தான் நான் மாறினேன். பிகாஸ் என்னோட அப்பியரன்ஸ், என்னோட வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் இருந்தது வேற, அதுக்கப்புறம் நான் மாறினது வேற. ஆக்சுவலி டான்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாம ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் வாழ ஆரம்பிச்சேன். பிகாஸ் ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டராவே தெரியல. டைம் கேம் இன்டு a bigger role அப்படின்னு சொல்ல வந்தேன். மத்த எல்லாத்துக்குமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கட் ஷார்ட் பண்ணி எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்தது. சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா the way of seeing things வந்து மாறிச்சு. I had more of positive thinking compared to the previous one. So எப்படின்னா நான் பாக்குற எல்லா விஷயத்துலயும் வந்து ஒரு நல்லது பார்த்தேன். ஓகே, இதனாலதான் நடக்குமோ, இதனாலதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன். ஓகே, எவ்ரிதிங் இஸ் a good. எல்லா ஃபெயிலியர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் பார்த்தேன். ஃபெயில் பண்ணனா பரவாயில்ல, that is a good thing. Because ஃபெயிலியர் எனக்கு பழகி போயிடுச்சு. எந்த ஒரு விஷயமே பழகி போயிடுச்சுன்னா அது வந்து உங்களை வந்து ஹர்ட்
பண்ணாது, இல்லனா வந்து உங்களை புஷ் டவுன் பண்ணாது. அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துன்னு போறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஐ ஸ்டார்டட் பிகமிங் ஃபியர்லெஸ், ஐ ஸ்டார்டட் பிகமிங் லைக் செல்ஃப் கான்ஃபிடென்ட். ரொம்ப கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சது. ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலனா கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன். எய்தர் அது எனக்கு தேவை அப்படின்னா நான் எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 செட்ல இருப்பேன். அப்படி இல்ல அப்படின்னா அது எனக்கு தேவையா பார்ப்பேன், தேவையில்லைன்னா நான் ஐ வில் லீவ் இட் ஆஃப். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தது, செல்ஃப் எஸ்டீம், டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் அது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. பிகாஸ் யாரை பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான், நான் இப்பயும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன், யாருமே நம்மளை விட உயர்ந்தவங்க கிடையாது, நம்மளை விட தாழ்ந்தவங்களும் கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்குற மைண்ட் செட் வந்தது. இப்போ நான் ஃபீல்ட்ல இருந்தாலும் ஐ மைட் பி லைக் 10 years into the field. ஓகே, நான் டான்ஸ் ஃபீல்டுல வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ நான் போனாலும் என்னை விட ஒரு சின்ன பையன் ஆடினானா நான் அவனை எனக்கு ஈக்குவலா பார்த்தா அவன் கிட்ட போய் கத்து கொடுடா அப்படின்னு நான் கேட்கவும் கூச்சப்பட மாட்டேன். என்னை விட பயங்கரமான ஒரு டான்ஸர் இல்லைன்னா என்னை விட டான்ஸே தெரியாத ஒரு பையன், நடுத்தர லைக் லோ லெவல் டான்ஸே தெரியாத பையனா இருந்தாலும் நான் வந்து என்னோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட் போட்டு எனக்கு நான் கத்து கொடுத்தா எப்படி கத்து கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ அந்த விதமான மைண்ட் செட்டும் வந்து திங்கிங்கும் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ there is a lot of changes. ஸோ நான் முன்னாடி இருந்த ஜோயிலை விட இப்ப இருந்த ஜோயில் தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. டான்ஸ் transform my life a lot. Okay, and in the field of dance உங்களோட பெரிய ட்ரீம் எது? Obviously எல்லாருக்கும் உள்ள பெரிய கனவு தான் பிரபுதேவா மாஸ்டர். அவர் தான் எல்லாருக்குமே, எல்லா சிங்கிள் டான்சரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான். எஸ்பெஷலி ஏஷியன் டான்சர்ஸ் சொல்ல வருவேன். ஏன்னா டான்ஸ்னால சாதிக்க முடியும், டான்ஸ்னால ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து வந்ததே பிரபுதேவா மாஸ்டர் தான். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா லெஜெண்டரி கொரியோகிராஃபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சுந்தரம் மாஸ்டர் இருக்காங்க, கமலஹாசன் சார் அவரும் பயங்கரமான டான்ஸ் மாஸ்டர் தான். சோ நிறைய பேர் இருக்காங்க. நாகேஷ் சார் அவரும் எங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா இவங்க எல்லாரும் அவங்க இருந்த டைம்ல வந்து டான்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயம் படிச்சு அதுல இருந்து வந்தவர் தான் நம்ம பிரபுதேவா மாஸ்டர். சோ பிரபுதேவா மாஸ்டர் தான் என்னோட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். என்னோட ட்ரீம் அப்படின்னு சொன்னவனா அவர் கூட நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும், இல்ல அவர் கிட்ட இருந்து நான் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அதுதான். நான் கூட ஒர்க் பண்றனோ இல்லையோ அவர் கூட இருந்து ஒரே ஒரு சின்ன மூவ் இதுதான்டா ஜோயல் அப்படின்னு எனக்கு என் பேரை சொல்லி கத்து கொடுத்தா அதுவே வந்து எனக்கு ஒரு biggest achievement என்னோட ட்ரீம்ல. so that is one thing. என்னோட second dream or like an achievement அப்படின்னு பாத்தீங்கன்னா I must own a studio where I can teach dance for everyone, every single person. அவங்களுக்கு டான்ஸ் தெரியுதோ இல்லையோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். if they feel that they can dance வந்தா நான் கண்டிப்பா டான்சர் ஆக்கி விடுவேன். நான் ரிட்டையர் ஆகும்போது ஒரு 60 வயசு 70 வயசு இதுக்கு மேல ஆட முடியாதா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல அட்லீஸ்ட் 10,000 பேர் இல்லைன்னா ஒரு 50,000 பேருக்காவது நான் டான்ஸ் கத்து கொடுத்துருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட குட்டி குட்டி ட்ரீம்ஸ். Wish you all the best bro. And டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டருக்கும் கோரியோகிராஃபருக்கும் உள்ள வித்தியாசம் எதுவா இருக்கும்? ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா there is a lot of homework that you have to do. You must analyze what you're doing. யாருக்கு என்ன கத்து கொடுக்கணுமோ, யாருக்கு என்ன வருமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கத்து கொடுக்கணும். ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம முன்னாடி ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் உன்னிப்பா கவனிச்சு அவனுக்கு எது லேக் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த விஷயத்த கத்து கொடுக்கணும். காமனா கத்து கொடுக்கறது இல்லாம there should be a special attention, like just like a teacher அந்த மாதிரி தான். பட் ஒரு கொரியோகிராஃபர் வந்து எப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒரு மியூசிக், அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு பேக்ரவுண்ட் or else like அந்த ஒரு கான்செப்ட்க்கு ஏத்த மாதிரி கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. சோ அவங்க கொரியோகிராஃப் பண்றது எல்லாரும் ஆடியே ஆகணும். பட் டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் எப்படின்னா யாருக்கு என்ன வருதோ அதை கத்து கொடுத்து அதுல இருந்து எடுத்துன்னு வரதுதான். எல்லா கொரியோகிராஃபர்ஸும் டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஆக முடியாது, பட் கண்டிப்பா எல்லா டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டரும் கொரியோகிராஃபர் ஆகலாம். ஓகே, ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஆகவும் ஒரு கொரியோகிராஃபர் ஆகவும் உங்களோட பிக்கெஸ்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? பிக்கெஸ்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட், பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு குறைஞ்சது ஒரு 200-300 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து இதுவரையிலும் கத்து கொடுத்துருக்கேன். ஸோ என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வெளியே போய் டான்ஸ் வைஸாவும் சரி, கேரக்டர் வைஸாவும் சரி, நிறைய குழந்தைங்க வந்து they have improved. They have told me, அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டான், நல்ல லைக் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி விஷயம் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் நினைப்பேன். நிறைய பேர் வந்து பண்ண கஷ்டம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 4 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டான்ஸ் கத்து கொடுக்க முடியாது, ஸ்டேஜ் ஏற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அதே ஒரு சேலஞ்சா எடுத்து 2-2.5 வயசு குழந்தைங்களை ஒரு 6 மாசம் நான் என்னோட கிளாஸ்ல ட்ரெயின் பண்ணி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள ஸ்டேஜ் ஏற்றி ஒரு 2,500 பேரண்ட்ஸ் முன்னாடி கான்பிடென்ட்டா ஆட வச்சு சக்சஸ் ஆக்கியிருக்கேன் அவங்கள. சோ தட் வுட் பி மை பிகெஸ்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட். இது தவிர நான் மீடியா லெவல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா 2014 ஜெயா டிவி லிட்டில் மாஸ்டர் சீசன் 4 டைட்டில் வின்னிங் கொரியோகிராஃபர் பிளஸ் டைட்டில் வின்னிங் பெர்ஃபார்மர் என்னோட ஸ்டூடெண்ட் நான் தான் கொரியோகிராஃப் பண்ணேன். சோ அதுல ஆல்மோஸ்ட் லைக் தேர் லைக் 15 ரவுண்ட்ஸ். அந்த
அந்த 15 ரவுண்ட்ஸ்ல 14 ரவுண்ட்ஸ்ல 15th ரவுண்ட் வந்து ஃபைனல். சோ 14 ரவுண்ட் தான் கேட்டகரைஸ் பண்ணாங்க. அந்த 14 ரவுண்ட்ல 7 ரவுண்ட்ல பெஸ்ட் கொரியோகிராஃபர் அவார்ட் வாங்கினேன், 7 ரவுண்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் என் ஸ்டூடெண்ட் வாங்கினா. சோ அவன் வாங்கினா நான் வாங்க முடியாது, ஒரு அவார்ட் தான் கிடைக்கும். சோ அந்த மாதிரி பேக் டு பேக் நாங்க வாங்கினோம். கிங்ஸ் ஆஃப் டான்ஸ், விஜய் டிவி கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் சீசன் 1 செமிஃபைனலிஸ்ட். அண்ட் அதுல நான் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சது. So that is a different thought, different attempt பண்ணோம். So that is my second achievement. அது இல்லாம வந்து இண்டஸ்ட்ரியல் லான்ச் பை அம்மா அவங்க எதிரில நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அந்த லான்ச் ஈவென்ட்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அண்ட் கவர்னர் ஆஃப் கர்நாடகா அவருக்கு முன்னாடி ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரியோட லான்ச்க்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பெர்ஃபார்மன்சஸ் ஆட் ஃபிலிம்ல நடிச்சிருக்கேன். அண்ட் 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல கொரியோகிராஃப் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ். கிரேட். இன்னைக்காச்சும் ஒரு தருணத்துல ஸ்டேஜ்ல லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மூமெண்ட்ஸ் மறந்து அதை எப்படி சமாளிச்சிருக்கீங்க? என்னைக்காவதுங்களா இல்ல, நிறைய தடவை நடந்திருக்கு. எல்லா டான்சர் லைஃப்லயும் நடக்கும். ஸ்டேஜ்ல ஏறி ஆட மறக்காத டான்சர்ஸே கிடையாது. கண்டிப்பா எல்லா லீடிங் டான்சர்ஸும் மறந்துருப்பாங்க. அதெல்லாமே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நாங்க மறக்க மாட்டோம். அது வந்து ஃபெயிலியரா நாங்க பார்க்கல, மெமரபிள் ஈவெண்டா தான் பாக்குறோம். தேர் ஆர் லைக் க்ளோஸ் டு 500 to 1000 நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஷோஸ் நான் ஆடி இருக்கேன் வேரியஸ் டிஃபரெண்ட் கம்பெனிஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது. சோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஷோல 10 சாங் ஆடுறேன்னா அதுல ஒரு சாங்ல ஒரு ஸ்டெப்பாவது நான் மறந்துடுவேன். சோ மறக்கும் போது இட் வில் பி லைக் சோ ஃபன். மறந்து பிளாங்க் ஆக மாட்டோம். we'll do something that ஆடியன்ஸுக்கு தெரியாத மாதிரி நாங்க அப்படியே சமாளிச்சு, இல்ல இதுதான் டான்ஸ், இதுதான் ஒரு ஆக்ட்ன்ற மாதிரி பண்ணுவோம். சோ நிறைய மறந்துருக்கேன். கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறப்ப அது உங்களுக்கு எவ்வளவு அளவு சந்தோஷம் தருது ப்ரோ? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ எனக்கு வந்து ஒரு டீன்ஸோ இல்லைன்னா அடல்ட்டுக்கு கத்துக் கொடுக்கறத விட கிட்ஸுக்கு கத்துக் கொடுக்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட் இஸ் லைக் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். நான் ஒரு விஷயம் அவங்களுக்கு கத்துக் கொடுப்பேன், அவங்க கிட்ட இருந்து பல விஷயம் நான் கத்துப்பேன். ஒரு கிட்டுக்கு கத்துக் கொடுக்கறது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. அட் த சேம் டைம் அதை விட ஈஸியான விஷயமும் கிடையாது. ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் தட் அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும், அவங்களோட வேர்ல்டு உள்ள போகணும். அவங்க வேர்ல்டு ரொம்ப அழகான வேர்ல்டு. சோ அதுக்குள்ள போனோம்னா நம்ம குழந்தையா மாறணும். அது மாறுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம பேசி பழகி அவங்க நம்மள மாஸ்டரா பார்க்க விட நம்மள ஃப்ரெண்டா பார்க்கணும். சோ அந்த மாதிரி தான் நான் ரிலேஷன்ஷிப் என்னோட கிட்ஸோட வச்சிருக்கேன். அவங்களோட உலகத்துக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு என்ன புரியுது, என்ன புரியுற மாதிரி சொல்றது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். சோ எடுத்த உடனே போன உடனே டான்ஸ் டைரக்டா ஆரம்பிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரேப்போ செட் பண்ணுவேன், ஜாலியா பேசுவேன், என்ன ஏது அவங்கள ஒரு மைண்ட் செட், அவங்களும் நானும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை உண்டாக்கி அதுக்குள்ளதான் போய் நான் அவங்களுக்கு கத்துக் கொடுப்பேன். சோ இட் வில் பி லைக் சோ ஃபன். சாட்டர்டே சண்டே எப்போ வரும், எப்போ என் கிட்ஸை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இட் இஸ் லைக் அ பாண்டிங். எனக்கு கிளாஸ் முடிஞ்சு போகும்போது கிட்ஸ் எல்லாம் ஏன்டா போறாங்க அப்படின்னு எனக்கு தோணும், கிட்ஸுக்கும் ஏன் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு வைப் கிரியேட் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபீலிங் என்ன வந்து பாத்தீங்கன்னா வர எல்லா கிட்டுக்குமே வந்து நான் பேரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். என் கிட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, மாஸ்டர் இவன் இது பண்ண மாட்டான், நீங்க சொன்னா பண்ணுவான், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்றாங்க. முடி வெட்ட மாட்டான், சாப்பிட மாட்டான், பால் குடிக்க மாட்டான், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டான். இந்த மாதிரி குட்டி குட்டியா எனக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. பட் நான் சொன்ன உடனே அந்த குழந்தை பண்ணும், மாஸ்டர் சரி மாஸ்டர் நான் பண்றேன் மாஸ்டர் அப்படின்னு. ஈவன் 2-year-old kids used to do that. So அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பாண்டிங் வரும். am I their second father, am I their second mother அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். So it's a lovely feeling and I always want that feeling till the end of my life. ஓகே, உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளேயே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா யார சொல்லுவீங்க? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிட்ட நான் கத்துருக்கேன். நான் அதான் சொன்னேன்ல, நான் every single day I used to learn from my student. It is not only about dance, it is also about the character, it is also about the style. நான் ஒரு மூமெண்ட் ஒரு மாதிரி ஸ்டைலா பண்ணிருப்பேன், அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி தான் வரும், இல்ல என் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிதான் வரும். ஆனா அது பார்க்கும்போது அழகா இருக்கும், பரவாயில்ல இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நான் நிறைய கத்திருக்கேன். என்னோட லிட்டில் மாஸ்டர் டைம்ல நான் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்னோட கலீக்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கத்து கொடுத்துருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிருக்கேன், எப்படி கொரியோகிராஃப் பண்ணணும்னு. பீட் சீனியர் ஆர் ஜூனியர் நான் அதை பத்தி கவலைப்பட்டது இல்ல. அண்ட் நான் கத்துக்கும் போது என் கூடயே கத்து டெவலப் பண்ண பையன் ஒருத்தன் இப்போ தனியாவே ஒரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணிருக்கான். ஈவன் தோ வி ஹேவ் பிரதர்லி ரிலேஷன்ஷிப், நான் இப்பயும் அவனை பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறான்னா கண்டிப்பா நான் கத்துப்பேன். I won't hesitate to learn it because he has grown a lot. என்னை விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கான், என்னை விட பெட்டர் டான்சராவே இருக்கான். நான் அதை சொல்றதுக்கு நான் கூச்சமே பட மாட்டேன், என்னை விட பெஸ்ட் டான்சரா இருக்கான். விஜய் டிவில நாங்க ஆடும் போதும் பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்போனன்டாவே அவன் ஆடணும். சோ நானும் அவனும் ஆடும் போது எனக்கு ஆப்போனன்ட். நான் செமிஃபைனல்ஸ்லயே எலிமினேட் ஆயிட்டேன், இருந்தாலும் அவங்க ஃபைனல்ஸ் வரலாம் போனாங்க, அடுத்த சீசனும் போனாங்க. நான் அப்பயும் சியர் பண்ணிட்டு இருந்தேன். நான் செமிஃபைனல் விட்டு வெளியே போகும்போதும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேக்கப் பண்ணி சியர் பண்ணி இருந்தாங்க. சோ we do have always a healthy competition and I always love to learn from my students. Okay, and one last question to you for this episode. உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க மோட்டிவேட் பண்றதுக்காக சில வார்த்தைகள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? Major thing what I would like to tell is that never be afraid to fail. Okay, so it is okay to fail. Fail ஆவறதுனால தோக்குறதுனால வந்து
எதுவுமே இழக்க போறது இல்ல. there is a life after every failure. சக்சஸ்க்கு அப்புறம் லைஃப் இல்லாம கூட போலாம், ஆனா ஃபெயிலியருக்கு அப்புறம் கண்டிப்பா லைஃப் இருக்கு. சோ ஃபெயில் பண்ண ஹெசிடேட் படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா பண்ணுங்க. என்ன பண்ண போறாங்க, ஃபெயில் ஆனா என்ன, 4 பேர் வந்து நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஒரு 2 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் வேலை இருக்கு. சக்சஸ் ஆனீங்கன்னா 3 நாள் பேசுவாங்க, ஒரு நாள் தான் டிஃபரன்ஸ், பெருசா இல்ல. நீங்க சக்சஸ் ஆனீங்கன்னா எவ்ரிடே சக்சஸ் ஆயினே இருக்கணும், அப்பதான் வந்து உங்களை பத்தி பேசினே இருப்பாங்க. பட் நீங்க ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திருப்பி யாருமே உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. சோ நீங்க ஃபெயிலியரை பத்தி கவலையப்படாதீங்க. பி ஃபியர்சம், டோன்ட் ஃபியர் ஆர் லைக் அஃப்ரேட் டு டூ சம்திங் டிஃபரெண்டா. அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா, தைரியமா பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ இட். உங்களை விட பெட்டரா உங்களை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஈவன் ஆர் பேரண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்மளோட கஷ்டம், நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் என்ன ஏதுன்னு. எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நாள் வரும், டைம் எடுக்கும், பரவாயில்ல. பட் உங்களுக்கு அது வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. தைரியமா ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப அருமையாவே சொன்னீங்க ப்ரோ. ஆக்சுவலா உங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேறவும், டான்ஸ் அப்படின்ற ஃபீல்டுல நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை சம்பாதிக்கவும், நீங்க மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி என்னோட டாக் ஷோல வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் ப்ரோ. கீப் இன்ஸ்பைரிங். Thank you for inviting me for the show. இந்த எபிசோட் ஆஃப் பெட்டகம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம கெஸ்ட் நிறைய அழகான மெசேஜஸ் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு இல்லையா. நம்ம மனசுல இருந்து பயத்தை ஃபர்ஸ்ட் தூக்கி போடணும், ஃபெயிலியர்ஸை கண்டு தயங்காதீங்க, வெற்றியோ தோல்வியோ வரப்ப தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அண்ட் சக்சஸ் அப்படின்றது ஒன்னு இல்ல ஒரு டைம் உங்களை அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆக்கிரும். ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. அண்ட் 2020 இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவுக்கு வரப்போகுது. 2021 புது வருஷம் ஆரம்பிக்க போது. வர வருஷம் உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு புதிய பாசிட்டிவான திருப்பு முனைய உங்களுக்கு தரும் அப்படின்ற வாழ்த்துக்களோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். Meet you in the next year. Until then, it is me Hema signing off from you. Tata, bye bye.